அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு மலரும் பூமி நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொன்னால் அது விவசாயம் தான். எந்த நாடு விவசாயம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த நாடு அழிவை நோக்கி செல்கிறது அப்படின்ற ஒரு சொல் இருக்கிறது. ஒரு நாட்டில் விவசாயம் எப்பொழுதும் செழிப்பாக இருந்தால் அந்த நாடு எப்பொழுதுமே செழிப்பாக இருக்கும். வார வாரம் நாங்கள் விவசாயம் பற்றியதான பல்வேறு தகவல்களை எங்களுடைய நேயர்களுக்கும் விவசாயிகளுக்கும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக சிறப்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் நாங்கள் உருளைக்கிழங்கு பயிர் செய்கை எப்படி பயிரிடப்படுகிறது, அதனுடைய படிமுறைகள் என்ன, புதிதாக என்ன மாதிரியான விஷயங்களை இந்த பயிர் செய்கையில் எங்களுடைய விவசாய திணைக்களம் முன்னெடுத்து செல்கிறது அப்படின்ற பல்வேறு விடயங்களோடு இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு நாங்கள் தர தயாராக இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அதிமேதகு ஜனாதிபதி அவர்களே, சுவீச்சத்தின் நோக்கு எனும் துணைப்பொருளின் கீழ் 16 விதமான பயிர்கள் தெரிவு செய்யப்பட்டு அதனது உற்பத்தி திறனானது அதிகரிக்கப்படுகின்றது. அதிலே முக்கிய பங்கு வகிக்கின்ற கிழங்கு பயிர்களிலே உருளைக்கிழங்கானது முக்கியமான பங்கு வகிக்கின்றது. அதில் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே உருளைக்கிழங்கு ஒரு போகத்தில் மட்டுமே செய்கை பண்ணப்படுகிறது, காலப்போகத்தில் மட்டுமே செய்கை பண்ணக்கூடியதாக காணப்படுகிறது. இந்த உருளைக்கிழங்கின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்காக விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் 15 விவசாயிகள் தெரிவு செய்யப்பட்ட யாழ் மாவட்டத்திலே முன்மாதிரியான செய்கை தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே முக்கியமாக சொட்டு நீர்ப்பாசனத்தின் கீழ் மல்டிஃபில்ம் என்கின்ற மூடுபடையை பயன்படுத்தி இந்த விவசாயிகளின் உருளைக்கிழங்கு செய்கையில் ஏற்படுகின்ற உற்பத்தி செலவை குறைப்பதோடு உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான செயற்பாடாகத்தான் இந்த ரெண்டும் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சாதாரணமாக விவசாயிகள் கீறு பாத்தி என்ன சொல்கிறது, அதாவது பாத்தியில் தான் நடுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழே அந்த பாத்தி முறையில் இருந்து மேடை முறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது விவசாயிகளுடைய செய்கையை. அப்போ மேடை முறையில் செய்யக்குள்ள அந்த மண்ணுண்ட அமைப்பு மாறுகின்ற காரணத்தால், அமைப்பு என்று சொல்லிக்க அந்த மண்ணுண்ட இலகுவான தன்மை ஏற்படுகின்ற காரணத்தால் மண்ணுக்குள்ளே வளர்கின்ற இந்த கிழங்கு பயிரானது கூடிய அளவு ஸ்பேஸ் இருக்குது, அதுக்குரிய இடம் இருக்குன்ற காரணத்தால் கூடிய வளர்ச்சியை காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அதால் அதன் உற்பத்தி திறன் அதிகரிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது சொட்டு நீர்ப்பாசனத்தை நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது தற்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு முக்கியமான பிரச்சனையாக காணப்படுகிறது இந்த விவசாய ரசாயனங்கள். இந்த விவசாய ரசாயனங்களின் பயன்பாடு இந்த சொட்டு நீர்ப்பாசனம் பயன்படுத்தும் பொழுது நாங்கள் பெருமளவிலே குறைக்கக்கூடிய மாதிரி காணப்படுகிறது. அந்த பயிருக்கு தேவையான போஷணைகள் மற்றும் அதுக்குரிய நீரை மட்டுமே இந்த சொட்டு நீர்ப்பாசனத்தால் வழங்குகின்றோம். அப்படி வழங்குறதால நோய் தாக்கங்கள் பூச்சி தாக்கங்களும் இதில் குறைவாக காணப்படும் என்ற வகையில் தான் நாங்கள் இந்த திட்டத்தினை அமல்படுத்துறதுக்கு முதலாவது முன்மாதிரியாக செய்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு முன்மாதிரியாக விவசாயிகள் இப்பொழுது ஈடுபட்டிருக்கிறார்கள். அதிலே நாங்கள் சரியான முறையில் அந்த தொழில்நுட்பம் விவசாயிகளை அடைவதற்கு விவசாய திணைகளை இந்த நாளான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். பத்தமேனியிலே கிட்டத்தட்ட 30.5 ஏக்கர் அளவிலே தற்பொழுது உருளைக்கிழங்கு செய்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. எமது பகுதி விவசாயிகள் முற்றுமுழுதாக பாரம்பரிய முறையிலே வரம்பசால் என்ற முறையிலேயே உருளைக்கிழங்கு பயிர் செய்து வருகின்றார்கள். தற்பொழுது நவீனமயமாக்கப்பட்ட விவசாய திட்டத்தின் ஊடாக எமது திணைக்களத்தால் வழங்கப்பட்ட மெல்சிங் சீட், அதாவது மூடுபடையை பயன்படுத்தி இங்கே உருளைக்கிழங்கு செய்கை மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த மூடுபடையானது சில்வர் மெல்சிங் தான் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த சில்வர் என்ற அப்பாற்பட்டு முன்னைய காலங்களிலே ஒவ்வொரு கலரிலே நிறமூட்டிய பொலித்தீன்கள் பயன்படுத்த வந்தேன். உதாரணம் சிவப்பு, கருப்பு, வெள்ளை, நீலம், பச்சை, மஞ்சள். ஆயினும் இந்த பிரபஞ்சமானது சூரியனையும் சூரிய மையப்படுத்தப்பட்டு இயங்குகின்றது. அந்த வகையில் சிவப்பானது டார்க் சிவப்பு, அதாவது கடும் சிவப்பு நிறமானது அதாவது வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றது. லைட் சிவப்பு, கடினம் நிறம் குறைந்த சிவப்பானது
தாவரத்தின் வேர்ப்பகுதியின் விருத்தியில் தங்கியுள்ளது. இவ்வாறு ஒவ்வொரு மெல்ச்சிங்கையும் நாங்கள் பயன்படுத்தி தற்பொழுது வந்து சில்வர் மெல்ச்சிங் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. சில்வர் மெல்ச்சிங்கில் நாங்கள் பார்ப்போனால் உதாரணமாக விசைஜந்துகள் இரவு நேரங்களிலே தான் ஊர்வன தீங்கி விளைவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பகல் வேளையில் இவ்வாறான பூச்சிகள் அலைவதில்லை. அதே மாதிரி இங்கே மெல்ச்சிங் சீட்டில் பார்த்த போன சில்வர் மெல்ச்சிங்கில் அடிப்பகுதியானது கருப்பாகவும் மேல் பகுதியானது சில்வர் கலர்லையும் இருக்கின்றது. இந்த சில்வர் மெல்ச்சிங் மேல்படையாக இருக்கும் பொழுது இந்த சூரிய ஒளி வந்து பட்டு தெறிப்பதனால் தாவரத்துக்கு கீழே இருக்கின்ற பூச்சிகள் வந்து நிச்சயமாக இதில் தாக்கத்தை உண்டு பண்ணாது, விரட்டப்படும். நன்மை செய்ய பூச்சிகள் வந்து கவர்ந்தெழுக்கப்படுகின்றன. உள்ளுக்குள்ளே நாங்கள் கருப்பு பக்கத்தை பார்ப்போம்னா வேர் விலையம், அதாவது ஒப்டிமம் டெம்பரேச்சர், அதாவது வந்து பேண்டக வெப்பநிலையே வேர் விலையங்கள் காணப்படுகின்றன. அது கருப்பு நிறமாக இருக்கும்போது வேர் விலையத்தின் ஊடாக புறப்படுகின்ற தாவரத்தின் இலைப்பகுதியில் புறப்படுகின்ற உணவுப் பொருட்கள் வந்து சேமிக்கப்படுகின்றது. அந்த வகையிலே இங்கே கருப்பு பொழுத்தின் விதிக்கப்படுவதனால் அதுக்கான வெப்பநிலையும் சேமிப்பு பகுதிக்கான தூண்டல் பேரையும் காட்டுவதனால கிழங்குண்ட விருத்தியானது சீராக பெரிதாக காணப்படுகின்றது. இது அனைத்துக்கும் மேலாக இப்பொழுது நமக்கு எழுந்துள்ள புதிய சவால்கள் கிருமிநாசினியோ கலைநாசினியோ பயன்படுத்தப்படாமல் இயற்கை வேளாண்மை முறையே. அந்த வகையில் புல், அதாவது களையை கட்டுப்படுத்துவதற்காக இந்த மெல்ச்சிங்கு பெரிய அளவிலே பயன்படுத்தப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் இதில் நாங்கள் மெல்ச்சிங்கை விரித்த பிறகு எந்த ஒரு களைகளும் வந்து முளைக்காது. ஆகவே வந்து வீட்கொண்ட களை கட்டுப்பாடு 100க்கு 100% திருப்திகரமாக அமையப்படும். அதை தவிர நீர் பயன்பாடை பார்த்தோமானால் பாத்தி முறையில் பயன்படுத்தப்படுகின்ற கூடிய அளவு நீர் பயன்பாடு காணப்படும். ஆனால் இங்கே எங்களை பொறுத்தவரை இங்கே நாங்கள் துண்டத்திலேயே பயன்படுத்தப்படுவது எப்படியானால் துளி நீர் பாசனம். ஆகவே குறைந்த அளவு நேரத்திலே குறைந்த அளவு பயிருக்கு தேவையான நீரை மட்டும் வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக இந்த விளைச்சல் வந்து பேரிய அளவிலே வித்தியாசம் இருக்கும். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஹெக்டேருக்கு 20 மெட்ரிக் டன் என்றால் நிச்சயமாக 25 மெட்ரிக் டன்னுக்கு மேற்பட்ட உற்பத்தியை பெறக்கூடியதாக இருக்கும். உருளைக்கிழங்கு பயிற்சிகை அப்படின்னு சொன்னாலே இலங்கையில் வந்து நமக்கு அதிகமாக ஞாபகம் வரக்கூடிய ஒரு பகுதி தான் மத்திய மலைநாடு. இந்த மலைநாட்டை பொறுத்த வரைக்கும் நுவரெலியா, ஹப்புத்தல், வெளிமடை போன்ற பகுதிகளில் அதிகமாக இந்த உருளைக்கிழங்கானது பயிர் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நாட்டில் எல்லா இடத்தில் உள்ள மக்களுமே வந்து உருளைக்கிழங்கு விரும்பி சமையலிலோ அல்லது உணவிலோ சேர்த்து கொண்டாலும் ஒரு சில பகுதிகளில் தான் இந்த உருளைக்கிழங்கு அதிகமாக பயிரிடப்படுகிறது. அதே போல தான் இப்பொழுது யாழ்ப்பாணத்திலும் பல்வேறு பிரதேசங்களில் இந்த உருளைக்கிழங்கானது பயிரிடப்பட்டு சிறந்த விளைச்சலை தந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான மண்வளம் நீர்வளம் இரண்டுமே வந்து இந்த பகுதியில் அதிகமாக இருப்பதன் காரணமாக இங்கேயும் வந்து இந்த உருளைக்கிழங்கு பயிர் செய்கை மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த பரப்பை பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதிகமாக இப்பொழுது புதிதாக விவசாய திணைக்களத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த முறையில் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு பயிர் செய்கை மேற்கொள்ளும் பொழுது சாதாரணமாக நீங்கள் பயிர் செய்கையில் கிடைக்கக்கூடிய லாபத்தை விட அதிகமான விளைச்சலை இந்த பயிர் செய்கை மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்று இங்கே விவசாயிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த முறையில் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு பயிர் செய்யும் பொழுது சாதாரணமாக நீங்கள் பெற்றுக்கொள்வதை விட அதிகமான விளைச்சலை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. தற்போது நடைமுறைப்படுத்தப்படுகின்ற இந்த திட்டத்திலே நாங்கள் நிலப்பண்படுத்தல் என்ற மிக பிரதானமாக ஒன்றாக காணப்படுகின்றது. நிலப்பண்படுத்தல் வந்து மிக தூர்வையாக காணப்படல் வேண்டும். ஏனென்று சொன்னால் இது முற்றுமுழுதாக சேதன விவசாயத்தை பயன்படுத்துவதால் நாங்கள் போடுகின்ற இலை குலைகள் எல்லாமே நல்ல மண்ணோடு கலக்கப்பட்டு எந்த ஒரு தடியும் இல்லை சின்ன துகள்களோ இல்லை மண் கட்டியோ காணப்படக்கூடாது. காரணம் என்னென்று சொன்னால், இந்த பொலித்தீனை பாப்பமாக இருந்தால் இந்த பொலித்தீன் வந்து உள்பக்கம் வந்து கருப்பாகவும் மேற்பக்கம் சில்வர் கலர்லேயும் காணப்படுகின்றது. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த சில்வர் வந்து ஒளித்தெருப்பை ஏற்படுத்துவதற்காக ஒளித்தெருப்பின் ஊடாக எங்கள் பயிரில் இருக்கின்ற தாவரங்கள் பூச்சி பீடைகளை அகற்றுவதற்கு ஒளித்தெருப்பின் மூலம் பயன்படுத்தக்கூடிய காணப்படும். இந்த பொலித்தீன் நீளம் அகலமானது 1.2 மீட்டர், அதாவது வந்து 3.5 அடி இல்லை 4 அடி நீளமானதாக காணப்படுகின்றது. ரோலின் நீளம் வந்து 150 மீட்டராக காணப்படுகின்றது. இந்த தடிப்பு வந்து 0.02 நேனோமீட்டர், மிகவும் மெல்லிய இலைத்தன்மையானதாக காணப்படுகின்றது. ஆகவே இதில் வந்து எந்த ஒரு தடிகளோ அல்லது மண் கட்டிகளோ படும் இடத்துல நிச்சயமாக வந்து இது துகள் எல்லாம் ஓட்டை போடும். ஆகவே அதை தடுப்பதற்காகத்தான் மண் நாங்கள் பயிர் செய்ய நிலத்தை நல்லா எவ்வளவுக்கு நாங்கள் தூர்வியாக உழைய முடியுமோ தூர்வியாக்கி போட்டு நாங்கள் இதை பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். நீர்ப்பாசனத்தை பொறுத்தவரை நீர்ப்பாசனம் வந்து பிரதான எங்களோட கிணறுலேருந்து மெயின் லைன் பிரதான இணைப்பு கூட வந்து நாங்கள் ரிப் போட்டிருக்கிறோம். இந்த ரிப் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு துகள்களும் வந்து
நீங்கள் பார்ப்போமானால் கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு ஒரு அடி இடைவெளியில் வந்து துளையிடப்பட்டுள்ளது. ஆகவே ஒரு அடிக்கு ஒரு அடி நாங்கள் பயிரை நாட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து பயிர் இடைவெளியை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் கூறிய போகல கிட்டத்தட்ட நாங்கள் 8 பரப்பு காணி அரை ஏக்கரில் வந்து 600 கிலோவை நாங்கள் நாட்டுகின்றோம். வேண்டாம் பயிர் இடைவெளி மிக அதுக்கு பயிருக்கேற்ற இடைவெளியை வழங்கப்படுவதால் இந்த டேப் வந்து இதை பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கின்றது. தற்போது நாங்கள் பொலித்தீன் பிரிக்கிறத நாங்கள் பார்ப்போம். இந்த புருவமானது 60 சென்டிமீட்டர் 2 அடி அகலத்தில் காணப்படுகின்றது. அதை வந்து நாங்கள் முற்றாக இதே செயற்பாடின்படி நாங்கள் பொலித்தீனால் மூடி போட்டு அதுக்கு பிற்பாடு இந்த இதில் காட்டப்பட்டவாறு நாங்கள் சிக்ஸாக் மெத்தட்டிலே நாங்கள் துளைகள் இடப்பட்டுள்ளது. இந்த துளைகளுக்கு கூடாக அதை அளவிடுவதற்காக அளவு தடை ஒரு அடி என்றபடி அதை அடையாளப்படுத்துவதற்காக ஆணியை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார். ஒரு அடி இடைவெளி விட்டு ஆணியை பலையிலே அடித்து சர்வசாதாரணமாக விவசாயி தங்களுக்கு அரவி கட்டியவரை பயன்படுத்தி இதால் அடையாளப்படுத்தல் செய்யணும். அடையாளப்படுத்தல் செய்த பிற்பாடு தகரப்பேணி அல்லது டின்பால் பேணியை துளையிட்டு இதை ஒட்டையாக்குவதற்கு இதை உள்ளுக்குள்ளே நெருப்பை எரித்து போட்டு வச்சு கொண்டு அடையாளப்படுத்தி கொண்டு போகிறார்கள். போன பிறகு கூறிய ஒரு தடியால் இந்த மண்ணை துளையிட்டு போட்டு அதுக்குள்ளே உள்ள கிழங்கை செய்கிறோம். உண்மையாக இந்த கிழங்கு தரம் பிடிக்கப்பட்ட கிழங்கு பெரிய கிழங்காகவும் நடுத்தர கிழங்காகவும் சிறிய கிழங்காகவும் தரம் பிரித்து என்னென்று சொன்னால் வளர்ச்சி வீதம் விளைச்சல் என்ப மாறுபாடு காணப்படும். ஆகையாக தான் நாங்கள் இந்த செயற்பாடு கூட செய்கின்றோம். உருளைக்கிழங்கு பயிர் செய்கை சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஒரு விவசாயத்துறையை பொறுத்தவரையில் புதிதாக ஒவ்வொரு விவசாயத்துறையிலும் புதிதாக தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த விவசாயத்துறை சம்பந்தமான ஏராளமான விளைச்சலை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது உருளைக்கிழங்கு பயிர் செய்கை மாத்திரமல்ல, ஏனைய பயிர் செய்கைக்கும் மொத்தமாக பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒவ்வொரு விவசாயத்துறையிலும் இந்த புதிய தொழில்நுட்பங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு, விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு அந்தந்த பகுதியில் உள்ள விவசாய திணைக்களங்கள் பல்வேறு நடவடிக்கைகளை தற்போது எடுத்து வருகிறது. எனவே நீங்கள் புதிய புதிய தொழில்நுட்ப முறைகளை விவசாயத்தில் கையாள ஆசைப்பட்டீர்களானால் உங்களுடைய பகுதியில் உள்ள விவசாய திணைக்களத்தோடு நீங்கள் தொடர்புகளை மேற்கொண்டீர்களானால் அவர்கள் தரும் ஆலோசனைகள் மூலமாக இந்த புதிய முறை புதிய நடைமுறைகளை பின்பற்றி அதிகமான விளைச்சலை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த உருளைக்கிழங்கு பயிர் செய்களும் கூட புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் இந்த வகையான முறையினூடாக நீங்கள் பயிர் செய்யும் பொழுது ஏனைய முறைகளை விட அதிகமான விளைச்சலை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையிலே பாகிஸ்தான், இந்தியாவிலிருந்து அதிகமான உருளைக்கிழங்குகள் இங்கே இறக்குமதி செய்யப்பட்டு எங்கள் நாட்டு மக்களுக்காக வழங்கப்பட்டு கொண்டிருந்தாலும் இலங்கையில் உள்ள நாட்டு மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு இலங்கையில் அதிகமான இடங்களில் உருளைக்கிழங்கு தற்போது பயிர் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. விவசாய நிலப்பரப்பில் உருளைக்கிழங்கு செய்கைக்கு 30.5 ஏக்கர் விவசாயம் மேற்கொள்ளப்படுகின்றது. அதே வேளையில் அது விவசாயிகள் நவீன முறைப்படி பொலித்தீனால் விரித்து விவசாயம் செய்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்து அதனுடைய பிரதிபலனை விவசாயிகளுக்கு அறிமுகம் செய்வதற்காக ஏற்பாடு செய்திருக்கணும். பழைய முறைப்படி தான் நாங்கள் விவசாயம் இவ்வளவு காலம் செய்து கொண்டு வந்தாங்க.
இப்போ நவீன முறைப்படி பொலித்தீன்களை விரித்து பொலித்தீன் மூலமாக நீர் சொட்டு நீர் பாசனத்திலேயே செய்யக்கூடிய போதனாசிரியர் பிரிவாக எங்களோட விவசாய அமைப்புகளை ஏற்படுத்தி தருகிறார்கள். விவசாயிகளுக்கு உரிய சேனப்பசல ஊடாக இந்த விவசாயத்தை முன்னெடுக்கிறதுக்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு நாங்கள் அமோகமான வரவேற்பை ஏற்படுத்தி கொள்கின்றோம். விவசாயி அமைப்புகள் என்ற முறையில் விவசாயிகளுக்காக நாங்கள் முன்னோடியாக இதை எல்லா இடமும் பரப்பப்பட்டு செய்யக்கூடிய நிலையாக ஏற்படும் என்றதே எனது கருத்தாகும். நான் இந்த விவசாய திட்டம் ஒரு 15 வருஷமாக நான் மேற்கொண்டு வரேன். இப்போ இம்முறை அது ஒரு உருளைக்கிழங்கு செயல் திட்டம் ஒரு புதுவிதமான முறையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதிலே நான் செயல்பட்டிருக்கிறேன். முதல் முறையை விட இப்போது கொஞ்சம் இலகுவான முறை என நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். இதில் நாங்கள் செலவினம் முதல் செய்ததை விட இப்போ கொஞ்சம் செலவினம் கூடுதல. அதை இனி நாங்கள் அறுவடை செய்கிற நேரங்களில் தான் அந்த பலாவிதம் தெரியும். இது எங்களுக்கு புதுமுறையான இதுன்னு சொன்னால் அந்த களைகள் வராமல் மற்றது இந்த அறுவடை இடவெட்டாமல் செய்யாமல் ஒரு புதுமுறையான முறை வந்திருக்குது. அது நான் ஏற்கனவே அதை நான் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு பலன் குறைக்கும் என நான் நோக்கத்துடன் இருக்கிறேன். முந்தைய விட எதிர்பாராத விளைச்சலை நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இந்த வாரமும் நாங்கள் உருளைக்கிழங்கு பயிர் செய்கை சம்பந்தமான ஏராளமான விஷயங்களை உங்களுக்காக தந்திருந்தோம். உருளைக்கிழங்கு பயிர் செய்கை எந்தெந்த மாவட்டத்தில் பயிரிடப்படுகிறது, புதிதாக விவசாய திணைக்களத்தினால் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இந்த பயிர் செய்கைக்காக பயன்படுத்தப்படுகிறது, இப்படின்ற பல்வேறு தகவல்கள் இந்த நிகழ்ச்சியூடாக உங்களுக்கு நாங்கள் தந்திருந்தோம். ஸோ இந்த நிகழ்ச்சியானது கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு பயிர் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும். அடுத்த வாரம் இன்னும் ஒரு சூப்பரான விஷயத்தோடு நாங்கள் மலரும் பூமி நிகழ்ச்சியூடாக சந்திக்கிட்டோம். அதுவரை நன்றி, வணக்கம்.